வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். இன்னைக்கு பீட்ரூட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக மசாலா ஜாமான் எடுத்திருக்கேன். பொடியாக கட் பண்ண 10 பல் பூண்டு, பாதி குடமிளகா, 5-6 முந்திரி, பொடியாக துருவின பீட்ரூட், ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது. இப்போது வானலில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இதில் எண்ணெய். ஃபஸ்ட்டு மசாலா ஜாமான் சேர்த்துக்கிறேன். முந்திரி, பொடியாக நறுக்கின பூண்டு, சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிடலாம். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். குடமிளகாய், சால்ட், மிளகுத்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள். இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அந்த மசாலாவோட நல்லா கோட் ஆக்குற மாதிரி நல்லா இந்த மாதிரி நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். இப்போ பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். பீட்ரூட்டோட ரா ஸ்மெல் நல்லா போகணும். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். 5 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே இருக்கட்டும். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது தண்ணிலாம் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். பாயில்டு ரைஸ், அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக குயிக்காக நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் பீட்ரூட் ரைஸ்.